அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் அட்மிஷன் டீட்டெயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கேருந்து வந்து வெளியிட்டிருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் சென்னை. ஓகேங்களா, அதிலேருந்து வெளியிட்டிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாங்களா? டென்டேட்டிவ் ஆன்லைன் கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ். நான் பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் பற்றி முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது தொடர்பாக இந்த வீடியோ இருக்கிறதுனால நீங்கள் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். அதாவது டிஃப்ரெண்ட் ரவுண்ட் இருக்குது. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ரவுண்டு. ஓகேங்களா, ஒரு 4 ரவுண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் வந்து நடத்துகிறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா, ப்ராசஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட்ஸ் அண்டு சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங். அது எந்தெந்த டேட்லன்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். 10/2/2011 காலை 10 மணி 10 AM. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 இப்போ 10ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் 5 மணிக்குள்ளார இது பண்ணியிருக்காங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா 13/2/2021 5 PM. ஓகேங்களா, ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட் ரவுண்டுக்கான ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் 1லேருந்து 7059. ஜிஆர் மீன்ஸ் ஜென்ரல் ரேங்கிங். ஓகேங்களா, இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கீழே பாருங்க, கொடுத்துருக்காங்களா? ஜிஆர்னா ஜென்ரல் ரேங்க். இப்போது ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து யாரெல்லாம் கால் பார் பண்ணியிருக்காங்கன்னா ஜென்ரல் ரேங்க்கில் இருக்கிறவங்க, அதாவது 1வது ரேங்க்கில் இருந்து 7051 ரேங்க் வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் அலாட்மெண்ட், அந்த ரேங்க் இருக்கிறவங்க என்னைக்கு ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் அலாட்மெண்ட் கிடைக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா 14/2/2021 வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அலாட்மெண்ட்டு இருக்கும். டவுன்லோட் ஆஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். அதுக்கப்புறம் நீங்கள் என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கன்ஃபர்மேஷனாக வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் ஆர்டர் கொடுப்பாங்க இல்லையா, அது என்னைக்கு டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா 15/2/2021 அப்படி கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டைம், நீங்கள் எதுக்கு முன்னாடி ரிப்போர்ட்டிங் பண்ணணுன்னாக்கா ஆன் ஆர் பிஃபோர் 18/2/2021 முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிப்போர்ட்டிங் வந்து பண்ணணும். எங்கள் மீன்ஸ் லைக் ரிப்போர்ட்டிங் டைம் இங்கே ரிப்போர்ட்டிங் இல்லை காலேஜ் ரிப்போர்ட்டிங்காக தெரியல, மேபி காலேஜ் ரிப்போர்ட்டிங்காக தான் இருக்கும், அதை பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்தபடியாக செகண்ட் ரேங்கிங் செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் ரேங்கிங் 7060 17,078 வரைக்கும் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அதோட டேட் என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12லேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். சாய்ஸ் ஆஃப் பில்லிங் அண்ட் லாக்கிங் அது பார்த்தீங்கன்னாக்கா 15/2/2021 16/2/2021 இருக்குள்ளார அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி லாக் பண்ணிக்கணும் உங்களோட சீட்டு. அதே மாதிரி ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 17ஆம் தேதி விட்றாங்க. அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 21/2/2021 நீங்கள் ரிப்போர்ட்டிங் பண்ணணும். ஓகேங்களா, நல்லா ரேங்கிங் நோட் பண்ணிக்கங்க. ஜென்ரல் ரேங்கிங் அது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் டைமும் இம்பார்ட்டன்ட் தான், பாருங்கள். அதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்டு சேம் தான் போட்டிருக்காங்க. 15லேருந்து 17 ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட்டு. சாய்ஸ் பில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் அலாட்மெண்ட் தேர்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 20ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 21/2/2021. ரிப்போர்ட்டிங் டைம் ஆன் ஆர் பிஃபோர் 23/2/2021. தேர்ட் ரவுண்டோட ஜென்ரல் ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் ரேங்கிங் 17,079லிருந்து 27,332 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரவுண்டுக்கான டீட்டெயில்ஸ் அது. இப்போ ஃபோர்த் ரவுண்டு பார்க்க போகலாம். அதே தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18/2/2021லேருந்து 20/2/2021 போட்டிருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 21/2/2021 22/2/2021 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 23/2/2021 அதாவது ஃபைனல் ரிசல்ட்ஸ் ஆஃப் த ஃபோர்த் ரவுண்ட். ஓகேங்களா, டவுன்லோட் ஆஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆர் பிஃபோர் 26/2/2021. இப்போ 4வது ரவுண்டுக்கான ரேங்கிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். 27,333 ஜென்ரல் ரேங்கிங் தான். கம்யூனிட்டிஸ் வேரி ஆகும், பட் இருந்தாலும் ஜென்ரல் ரேங்கிங் தான் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அது எண்டு வந்து பார்த்தீங்கன்னா 37,334 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது எந்த இடத்துலேருந்து வந்திருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் வெளியிட்டிருக்காங்கனாக்கா டாக்டர் ஜி செல்வராஜன் MSDLO, அடிஷ்னல் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் கீழ்பாக்கம். அந்த இடத்துலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை தவிர ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா? டோன்ட் ஷேர் யுவர் லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் அண்ட் ஓடிபி வித் அதர்ஸ். உங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களோட லாகின் ஐடியையும் பாஸ்வேர்டையும் அந்த ஓடிபியும் மற்ற இடத்துல யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் இப்போ 2 மொழியுமே நான் வந்து படிக்கிறேன், என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா,
Candidates who are participating in the online counseling for paramedical degree courses will have to remit a non-refundable amount of rupees 250 through online as a processing fee via டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங். இணையதள வெளியான கலந்தாய்வில் பங்கு பெற விரும்புபவர்கள் அதற்கான செயல்முறை கட்டணமாக ரூபாய் 250 வங்கி பணம் செலுத்தும் இணைய முகப்பு மூலமாக இணையதளத்தில் செலுத்த வேண்டும். கேண்டிடேட் should be careful while choose filling. விண்ணப்பதாரர்கள் கல்லூரியை தேர்வு செய்யும் போது கவனமுடன் இருக்க வேண்டும். Seat matrix of the course will be available on the official website. மருத்துவம் வந்துடும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, பிரச்சனை கிடையாது. மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கான இடங்கள் மற்றும் கல்லூரிகள் இணையதளத்தில் வெளியிடப்படும். செலெக்ஷன் கமிட்டி டஸ் நாட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கனெக்டிவிட்டி எரர். இணையதள இணைப்பு பிழைக்கு தேர்வுக்குழு பொறுப்பு இருக்காது. நல்ல இன்டர்நெட் இருக்கிற இடத்துல பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்படிலாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பான மிஸ்டேக்ஸ் நடக்கும். அதான் போட்டிருக்காங்க. தேர்வுக்குழு வந்து பொறுப்பே இருக்காது, உங்களுக்கு தான் லாஸு. Admission to paramedical degree courses shall be made by the online counseling on the basis of ranking by applying the rule of reservation. ஓகேங்களா? மருத்துவம் சார்ந்த பட்ட படிப்புகளுக்கான சேர்க்கை இணையதள கலந்தாய்வு மூலமாக தரவரிசையின் அடிப்படை மற்றும் இடஒதுக்கீடு விதிகளின்படி நடைபெறும். The procedures for the online counseling will be published in the official website. அதாவது ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் வெளியிடும் சொல்லி போட்டிருக்காங்க. இணையதள கலந்தாய்வு வழிமுறை இணையதளத்தில் வெளியிடப்படும். The candidate who has not registered and has not locked the choice for first round online counseling will not permitted to the subsequent rounds of online counseling. அதாவது முதல் ரவுண்டில் ஃபில்அப் பண்ணாத அந்த ரேங்கிங் கேட்டகரியில் அடுத்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்அப் பண்ண முடியாது சொல்லி போட்டிருக்காங்க. முதல் கட்ட இணையதள கலந்தாய்வில் பதிவு செய்யாதவர்கள் அல்லது படிப்பினை தேர்வு செய்யாதவர்கள் அடுத்த கட்ட இணையதள கலந்தாய்வில் கலந்து கொள்ள அனுமதிக்க மாட்டார்கள். அது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்கள் வந்து கம்பல்சரியாக உங்களோட ஃபில்அப் பண்ணியிருக்கணும் உங்களோட சாய்ஸு. மேற்கொண்டு நீங்கள் கண்டிப்பாக அட்மிஷன் வேணாக்கா நீங்கள் கோர்சஸ் அண்ட் காலேஜஸ் செலக்ட் பண்ணியிருக்கணும். அதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. Candidates who are absent at the scheduled time and date of online counseling will not be considered for admission. அதே மாதிரி தான் அந்த டைமுகளை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண ஷெடியூல்டு டைமில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்காதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. However, the selection committee reserves the right to permit the candidate to attend online counseling if a valid reason for absence is communicated to the selection committee. The candidate so permitted can only claim the course and college available at the time of online counseling when he or she actually attended. முதல் கட்ட இணையதள கலந்தாய்வில் கலந்து கொள்ள தவறியவர்களுக்கு தகுதியற்றவர் ஆவார்கள். அதாவது தவறியவர்கள் சேர்க்கைக்கு தகுதியற்றவர்கள் ஆவார்கள். இருப்பினும் உரிய காரணங்களினால் கலந்து கொள்ள இயலவில்லை எனில் அவர்களை அடுத்த கட்ட கலந்தாய்விற்கு அனுமதிக்க தேர்வுக்குழுக்கு உரிமை உண்டு. ஓகேங்களா? அவ்வாறு கலந்து கொள்ளும் விண்ணப்பதாரர் அச்சமயம் உள்ள பாடப்பிரிவு கல்லூரி மற்றும் இடங்களையே தேர்வு செய்ய முடியும். ஓகேங்களா? இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நல்லா படித்து பாருங்க இன்னொரு முறை. Once the candidate locks his her choice during the online counseling, it cannot be changed later. ஒரு முறை நீங்கள் வந்து புக் பண்ணிட்டீங்களா அதுக்கப்புறம் மாற்ற முடியாது லாக் பண்ணிட்டா. Request for change of branch college from one to another is not permitted after one has an option has been exercised. ஓகேங்களா? அது மாற்ற முடியாது சொல்லி போட்டிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் இணையதள கலந்தாய்வின் போது ஒருமுறை தங்களுடைய விருப்ப கல்லூரிகள் மற்றும் பாடப்பிரிவுகளை உறுதி செய்து விட்டால் பின்னர் மாற்ற இயலாது. ஓகேங்களா? அதான் போட்டிருக்காங்க. A candidate who has taken a seat and not joined the course, he or she is not eligible to subsequent rounds of counseling. இப்போ யாருன்னா ஒருத்தர் வந்து அட்மிஷன் செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு காலேஜில் வந்து ஜாயின் பண்ணலைன்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங்க்கு சப்ஸ்கிரிப்டாக அலோவ் பண்ண மாட்டாங்க. எலிஜிபிள் கிடையாது. அதை தமிழில் படிக்கிற பாருங்கள். தன்னுடைய தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணையை பதிவிறக்கம் செய்துவிட்டு பின்னர் கல்லூரியில் சேராத விண்ணப்பதாரர் அடுத்த கட்ட கலந்தாய்வுகளில் கலந்து கொள்ள தகுதியற்றவர் ஆவார். ஓகேங்களா? அதான் கொடுத்துருக்காங்க. இப்போ 10th பாயிண்ட் பார்க்கலாம். The candidate selected for admission should give a self-declaration form at the time of the reporting to the concerned college. ஓகேவா? ரிப்போர்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில் அந்த அட்மிஷன் கொடுக்குற அந்த காலேஜில் தான் வந்து ரிப்போர்ட்டிங் சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? He or she is liable for forfeiture of selection, admission is suppression of facts, misinterpretation is found at any time during or after the admission to the courses. தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர் தனக்கான கல்லூரியில் சேரும்போது அவர் சேர்க்கையில் ஏதேனும் தகுதி குறைபாடுகள் மற்றும் தவறானவை என கண்டறியப்பட்டால்
அவர் எந்நேரத்திலும் கல்லூரியிலிருந்து விலக்கப்படலாம் என சுய அறிவிப்பு செல்ஃப் டிக்ளரேஷன் அளிக்கப்பட வேண்டும். அதான் வந்து கொடுத்துருக்காங்க. The allotment candidate should download the provisional allotment order and join the courses in the concerned medical college or institution on or before the stipulated date and time. அதாவது முதல் கட்ட கலந்தாய்வில் இடம் கிடைத்த விண்ணப்பதாரர்கள் தங்களது தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணையை இணையதள முகவரியில் இருந்து பதிவிறக்கம் செய்ய வேண்டும். பின்னர் அதில் குறிப்பிட்டுள்ள மருத்துவக் கல்லூரியிலோ அல்லது மருத்துவ நிலையத்திலோ குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்திற்குள் சேர வேண்டும். Reporting. The candidate should produce their original certificate in person at the time of joining in their selected colleges along with the scanned copy of original certificate to be concerned colleges. ஓகேங்களா? ஒதுக்கீடு பெற்ற விண்ணப்பதாரர்கள் தங்களது அசல் சான்றிதழ்கள் மற்றும் அவற்றின் நகலுடன் ஒதுக்கீடு பெற்ற கல்லூரியில் குறிப்பிட்ட நாளில் நேரடியாக சென்று சேர வேண்டும். If you do not report to the head of the institution to which you are elected on or before the time and date specified, your selection and or admission will be cancelled without any further notice. குறித்த தேதி மற்றும் நேரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்லூரிக்கு செல்லாவிட்டால் அவ்விண்ணப்பதாரருடைய சேர்க்கை எவ்வித முன் அறிவிப்புமின்றி ரத்து செய்யப்படும். In case of doubt, English version is final. ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் ஆங்கில வடிவில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களே இறுதியானது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேர்ஃபுல்லாக படிங்க, டைம் டேபிளில் பாருங்கள், ஷெடியூலில் பாருங்கள், இந்த ரேங்கிங்கை பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ரொசீஜராக கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கிடைச்ச சீட்டை பெறதை விட நீங்கள் வந்து நினச்ச கல்லூரிகளை நல்ல திறம்பட தேர்ந்தெடுத்து அதன்படி நல்லா ப்ராப்பராக சாய்ஸஸை லாக் பண்ணுங்கள். இதுதான் என்னோட சஜஷன். வாழ்த்துக்கள் மாணவர்களே, அவர்களுடைய பெற்றோர்களே, ஆசிரியர்களே அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய காணொலி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோ பற்றி உங்களுக்கு கமெண்ட் கொடுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. மீண்டும் ஒரு முறை நன்றியுடன் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது ராஜு முருகன். நன்றி, வணக்கம்.